அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்லணையில் இருந்து நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நாளை கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்டா பாசன வசதிக்காக நாளைய தினம் கல்லணை அணை திறக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து மேட்டூரில் அணையில் நீர் திறந்த அடுத்து தற்போது கல்லணையிலிருந்து தண்ணீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளைய தினம் திறக்கும் தண்ணீரின் அடிப்படையில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என இந்த 4 டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 18 லட்சம் ஏக்கர் விவசாய பாசனம் பெறும். ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடிக்காக இந்த தண்ணீரானது திறக்கப்படுகிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் மட்டும் இந்த 18 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி முற்றும் பொய்த்து போய்விட்டது. நீர் வராத தருணத்தினால தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய சாகுபடிகள் அனைத்தும் தற்போது வீணாய் போய்விட்ட நிலையில் தற்போது குறுவை சாகுபடிக்காக நீர் வருகிறது. அதன் அடிப்படையிலே நாளைய தினம் கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீரானது உடனடியாக அந்த காவிரி டெல்டா பகுதிகளுக்கு சென்றடையும். அதன் அடிப்படையே தஞ்சை மாவட்டம் கல்லணையில் நாளை தண்ணீரானது திறந்துவிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 18 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு சாகுபடியே இந்த வருடம் இல்லாமல் போய்விட்ட சூழலில் தற்போது சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படுவது விவசாயிகள் மத்தியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஒரு பாசனம் பொய்த்தாலும் இன்னொரு பாசனம் மூலமாக விவசாயம் செய்துவிட முடியும் என்ற அவர்கள் நம்பிக்கை மேல் அது அடிப்படையில் தற்போது தண்ணீர் திறந்துவிடும் அந்த அளவின் அடிப்படையில் விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. குறுவை சாகுபடி பொய்த்து விட்டாலும் சம்பா சாகுபடிக்காக தற்போது காவிரி டெல்டா விவசாயிகள் தயாராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய தேவைக்கேற்ப நாளைய தினம் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.